ஆதவ் சார் எங்களை பேசும்போதெல்லாம், நான் ரஜினி மன்ற மாவட்ட செயலர் இருக்கும்போது தலைவரை பத்தி எப்பயுமே எங்களை புகழ்ந்து பேசி, நான் தலைவருக்காக நலத்திட்டங்கள் செய்யும் போது நிறைய பணமும் கொடுத்து, அண்ணா ஏன் எங்களை நல்லா இருக்க வேணா, ஏன் எங்களை கொடுங்க, புடவை வாங்கி கொடுங்க அப்படின்னு 5000 புடவைகள் ஸ்கூல் பேக் பசங்களுக்குன்னு வாங்கி கொடுத்து எங்க ரஜினி சார் மன்றம் நடத்தும் போது அவரும் ஒரு என் கூட இருந்து சாருக்காக பண்ணவர் தான் அது வருஷம். அப்படி பண்ற மனிதர், எங்களை அவ்வளவு பெருமையா பேசுற மனிதர். இப்போ ஒரு இஷ்யூ வந்து அன்னைக்கு போராட்டத்துல அவர் பேசுறதா பெரிய சர்ச்சைகள் இருக்கு. அந்த சர்ச்சைகள் வந்து நாங்க இருந்தேன், அவர் கண்டிப்பா தவறுதலா பேசியிருந்தா அதே மேடையில ஏறி எனக்கு அது புரிய வைங்க, ஏன் இப்படி பேசுன்னு கேட்டிருக்க தைரியம் எனக்கு இருக்கு, கேட்டிருப்பேன். ஆனா அவர் இன்டென்ஷனா பேசலன்ற ஒரு காரணத்தால நேரா பாக்கிறதுக்கும் பேப்பர்ல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு பேப்பர்ல படிக்கும் போது நம்ம மைண்ட் வேற மாதிரி சொல்லும், நேர்ல பாக்குறது அது உண்மை தெரியும். நான் தான் நன்மையா இருந்தேன். 45 வருஷமா ரஜினி சார் கூட இருந்தவன் எப்படி விட்டு கொடுத்துருவான்? நான் இன்னைக்கு லீடரோட வந்தனால என் ஒய்ஃபை நாளைக்கு திட்டா விட்டுருவானா, என் பையனை திட்டா விட்டுருவானா, என் நண்பனை திட்டா விட்டுருவானா? அது மாதிரி 45 வருஷம் அவர் கூட இருந்தவன் நான் எப்படி உணர்வு இல்லாம இருக்குமா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நாள்ல? அப்போ அவர் இன்டென்ஷனோட பேசலன்றதை தெரிஞ்சுக்கிட்டு